ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் படிக்கலாம் இருக்கீங்களா? ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் தொடர்ந்து நம்ம நிறைய சம் பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ அந்த வருஷத்தில் ஒரு சம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சம் கொஞ்சம் ரொம்ப ஈஸியான சம் தான், சிம்பிளாக பார்த்துடலாம் இல்லையா? ஓகே. ஸோ நம்ம சேனலில் நிறைய சம்ஸ்லாம் போட்டிருக்கோம். ஸோ அதெல்லாம் பாருங்கள், ஒரு டாப்பிக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணி பேசிக்காக சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்குள்ளே சம்ஸ்லாம் வந்து நம்ம 1 by 1 போட்டிருக்கோம். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. அதில் ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். இல்லை உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து தாராளமாக வந்து கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். நான் சேனல் டிஸ்கிரிப்ஷன், இன்ஸ்டாகிராம் எல்லா ஐடியுமே கீழே கொடுத்துருக்கேன். நீங்களாம் பார்த்துக்கோங்க. பார்த்து இல்லை இண்டிவிஜுவல் மெசேஜ் பண்ணாலும் நான் அதை வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன். ஸோ இந்த ஒரு சம் பார்க்கலாம், ஓகேவா? ஸோ சம்முக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபார்மெட்டை 1 டைம் நம்ம ரீகால் பண்ணிக்கலாமா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இதான் ஃபார்மெட்டை பார்த்துக்கோங்க. இது வந்து ஆனுவல் ரெண்ட் வேல்யூ. இந்த ஆனுவல் ரெண்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு மைண்ட் மேப் மாதிரி இருக்குது. அது ஜஸ்ட் புரிஞ்சிக்கலாமா? ஓகே. ஸோ முனிசிபல் ரெண்டல் வேல்யூ, ஃபேர்வல் ரெண்டல் வேல்யூ. ஸோ இதில் எது ஹையராக இருக்குது அதை எடுத்துக்கணும். ஸோ அதுலேருந்து ஸ்டாண்டர்ட் ரெண்ட் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ அதுவும் நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூவும் எது லோயராக இருக்குது அந்த வேல்யூ எடுத்துக்கணும், ஓகேவா? இந்த லோயராக கண்டுபிடிச்ச வேல்யூவையும் அக்ரூவல் ரெண்ட் வேல்யூவும் நம்ம என்ன பண்ணணும், அதில் எது ஹையராக இருக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கணும். ஸோ அந்த எடுக்கிறோம் இல்லையா, அந்த எடுத்துக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம், ஆனுவல் ரெண்டல் வேல்யூ, ஓகேவா? ஓகே. ஸோ இதுலேருந்து ஏதாச்சும் வேகன்சி விட்டுருந்தோம் அப்படின்னா அதை மைனஸ் பண்ணிக்கிறோம். ஸோ மைனஸ் பண்ண கிடைக்கிற அமௌண்ட் தான் நம்மளுக்கு கிராஜுவல் ஆனுவல் வேல்யூ. ஸோ அதுலேருந்து முனிசிபல் டேக்ஸ் மைனஸ் பண்ணுறோம். ஸோ நெட் ஆனுவல் வேல்யூ கிடச்சிடும். அதுலேருந்து டெரேஷன் வந்து நம்ம மைனஸ் பண்ணி எடுத்துரும். அது ஸ்டாண்டர்ட் டெரேஷன், தென் இன்ட்ரெஸ்டான பரோட் லோன். ஸோ மைனஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு கிடைக்கிறதா இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, ஓகேவா? ஓகே, சூப்பர். சம்குள்ளே போயிடலாமா? ஸோ வளவலும் கொஷினை படிச்சிடலாமா? டேரெக்டாக சம்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து நான் ஆல்ரெடி சம் போட்டு வச்சிட்டேன். ஏன்னா சம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனா ரொம்ப லேட் ஆகும். ஸோ அழகாக டேரக்டாக சம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் இல்லையா? ஸோ அதனால தான். ஓகே. கம்ப்ளீஷன் ஆஃப் த இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி மிஸ்டர் தாஷன் கண்ணன் ஃப்ரம் த அசம்ஷன் இயர் 24-25, ஓகேவா? ஓகே. ஸோ பர்டிகுலர் ரேட் ஆஃப் ரைட்ஸ் நார்மல் காமன் தான், ஓகேவா? ஓகே. ஸோ ஃபஸ்ட் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட் வந்து நம்ம என்ன படிக்கிறோம், கிராஜுவல் ஆனுவல் வேல்யூ தான் கண்டுபிடிக்கிறோம். ஸோ அதுக்கு தான் ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா, அந்த மைண்ட் மேப்பே அதை வச்சு தான் கண்டுபிடிக்கிறோம். ஸோ கொஷினை வந்து ஆனுவல் வேல்யூ கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு என்ன முதல்ல வேணும், முனிசிபல் டேக்ஸ் 2 வேல்யூ கொடுத்துருக்காங்களா? சம்மில் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 75 லட்சம், 7,50,000 கொடுத்துருக்காங்களா? ஸோ அதையும் ஃபேர் வேல்யூயும் எது ஹையராக இருக்குதுன்னு பார்க்குறோம். எது ஹையராக இருக்குது, 7,50,000 ஹையராக எடுத்துக்கிட்டோமா? ஸோ அதுலேருந்து ஸ்டாண்டர்டைசேஷன் பார்க்குறோம். ஸ்டாண்டர்டைசேஷனும் அதுவும் எது லோயராக இருக்குது எடுத்துக்கிட்டோமா? 7,20,000, ஓகே. ஸோ அதுலேருந்து ஆக்சுவல் ரெண்டு போடுறோம். ஸோ இதில் எது ஹையராக இருக்கும், ஸ்டாண்டர்ட் தான். ஸோ அதை நம்ம எடுத்துக்கிட்டோம். ஸோ அதுதான் நம்மளுக்கு என்னது, கிராஜுவல் ஆனுவல் வேல்யூ, ஓகேவா? 7,20,000 கண்டுபிடிச்சிட்டோமா? அதுக்கப்புறம் அதுலேருந்து முனிசிபல் டேக்ஸ் வந்து மைனஸ் பண்ணுறோம். முனிசிபல் டேக்ஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 12% வந்து நம்ம என்ன சொல்லியிருக்காங்க, மைனஸ் பண்ண சொல்லிட்டாங்க. முனிசிபல் டேக்ஸ் சொல்லுவா எடுத்துக்க சொல்லிட்டாங்க, ஓகேவா? இதுலேருந்து அப்படி முனிசிபல் டேக்ஸ் அதில் வந்து 12% எடுத்தோம் அப்படின்னா அதை மைனஸ் பண்ணிடும். மைனஸ் பண்ண கிடைக்காத நம்மளுக்கு நெட் ஆனுவல் வேல்யூ 6,30,000, ஓகேவா? ஸோ இதுலேருந்து டிடக்ஷன் பண்ணணும் இல்லையா? ஸோ டிடக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா சானிடேஷன் 30%, 30% போட்டோம் அப்படின்னா வந்து மைனஸ் 1,39,000, ஓகேவா? அது தென் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆல்ரெடி லோன் வாங்கியிருப்பாங்க. ஸோ அதுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறாங்க. ஸோ அது நம்ம என்ன பண்ணிக்கலாம், டிடக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிடக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா வந்து 35,000 வாங்கியிருக்காங்க இன்ட்ரெஸ்ட்டு. கொஸ்டின் பாருங்கள், அது அப்படியே வாங்கியிருக்காங்க. அது அப்படியே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து பே பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அவங்க டேரெக்டாக கொடுத்தனால நம்ம அப்படியே போட்டோம். ஸோ ஃபுல்லி அக்செப்ட் தான். ஸோ அதனால் வந்து இதுக்கு வந்து எந்த ஒரு ரிலேஷன் கிடையாது, அப்படியே இதுக்கு போட்டோம், ஓகேவா? ஓகே. அது செல்ஃபோட ஆக்குபைடாக இருந்துச்சு அப்படின்னா மட்டும் தான் நம்ம என்ன பண்ணலாம், 6 லட்சம் வரையும் என்ன பண்ணிக்கலாம், க்ளைம் பண்ணிக்கலாம். பட் இது கிடையாது. ஸோ டேரெக்டாக போட்டுக்கிட்டோம். ஸோ போட்டு மைனஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஸோ மைனஸ் பண்ணி எடுத்தால் எவ்வளோ கிடைக்குது, 4,06,000. ஸோ இதுக்கு தான் நம்ம வந்து டேக்ஸ் கட்ட போகிறோம். ஸோ இந்த அமௌண்ட் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், இன்கம் ஃப்ரம் அவுட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா? ஸோ கட்ட சம் பார்த்தாச்சு. ஓகே, சம் புரிஞ்சா இல்லைன்னு சொல்லி சம் பார்க்காம தருவீங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த சம் பார்க்கலாம். இந்த மாதிரி டேக்ஸ், அக்கௌண்ட்ஸு, காமர்ஸ், கார்பன் அனதர்லா, இன்ட்ரெஸ்ட் சம்மந்தமான எல்லா வீடியோஸும், எல்லா சம்ஸும், எல்லா ப்ராக்டிக்கலும் இந்த வீடியோஸில் இந்த சேனலில் அப்லோட் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் பாருங்கள், ஃபாலோ பண்ணிக்கோங்க. புரியலனா கேளுங்க, ஓகேவா? உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் தெரிவிக்கலாம். ஸோ மற்ற ஸ்டூடெண்ட்டும் தெரிஞ்சுப்பாங்க. ஓகே, தேங்க்யூ, பாய்.